நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம் மனதில் ஜபம் மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, 2027 நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கறதுதான். நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்பு ஆதன் தமிழ் வலைவலியில இயக்குனர் அமீர் நடித்த உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்தை இயக்கிய தயாரிப்பாளருமான ஆதன் பாபா அவர்கள் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாங்க. அந்த நேர்காணல்ல நாம் தமிழ் கட்சி பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் பல தகவல்களை அதுல பகிர்ந்திருக்காங்க. மேல இந்த திமுக அதிமுக பற்றியும் இந்த ஸ்டாலின் எடப்பாடியை பற்றியும் இந்த ஊடகங்களுடைய உண்மை முகத்தை கிழிச்சி தொங்க விட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதனால கொஞ்சம் அவசியம் பாருங்க. அதுல முக்கியமா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அதுல எடுத்து கொடுத்திருக்காரு. ஏன்னா நாளைக்கு நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ், இந்த குறிப்புகள் நமக்கு பயன்படும். ஏன்னா இவருடைய உண்மை முகத்தை, இந்த கட்சிகளுடைய இந்த ஊடகங்களுடைய உண்மை முகத்திரையை நம்ம கிழிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அதுல என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இல்ல எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது திமுக அதிமுக தான். அப்படிங்கும்போது இன்னைக்கு திரைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த திமுக அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. அது பெரும்பாலும் திமுகவுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆளுங்கட்சியான இந்த திமுகவை பதச்சிக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பட வாய்ப்போ இல்ல வியாபாரமோ இல்ல ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும். அதனால ஏன் அவங்கள பதச்சிக்கிட்டு நம்ம அவங்கள ஆதரவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துருவோமே அப்படிங்கிற மாதிரி இருந்துருவாங்க. அப்படி பெருசா அந்த திமுக பதச்சிக்க மாட்டாங்க, மற்ற கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அதை மீறி இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை சில தமிழ் உணர்வாளர்கள், உதாரணமா இந்த சுரேஷ் காமாட்சி, இயக்குனர் மு களஞ்சியம், இப்படி சில பேர் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. மறைமுகமா சில பேர் ஆதரிக்கிறாங்க. அந்த வகையில இயக்குனர் அமீர் நடித்த உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளருமான ஆதன் பாபா அவர்கள் சமீபத்தில் ஆதன் தமிழுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த நேர்காணல் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பக்கமா இருக்கு. அந்த நேர்காணல்ல அந்த படத்தை பற்றி பல விஷயங்களை அதுல பகிர்ந்துக்கிறாங்க. அதுல நாம் தமிழ் கட்சி பற்றியும் சீமானை பற்றியும் பல தகவல்களை பகிர்ந்துக்கிறாங்க. அதோட முக்கியமா அதோட இந்த திமுக அதிமுக பற்றியும் இந்த ஊடக தர்பத்தை பற்றியும் உண்மை முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இப்படி அந்த நேர்காணல்ல ஆதம் பாபா அவர்கள் தன்னுடைய தைரியத்தையும் தனது மனோதிரத்தையும் வெளிப்படுத்திருக்காங்க. அதாவது பல பேர் பயப்படுவாங்க. அதாவது இன்னைக்கு ஆளுங்கட்சியான திமுகவை அவங்களை எதிர்த்துக்கிட்டு பதச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசினா நமக்கு பட வாய்ப்புகள் போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துகிட்டு இருக்கிறது உண்டு. ஆனா இவரு துணிச்சலா தைரியமா பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட்டேன், சீமானுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமா சொல்லியிருக்காங்க. சில பேர் எல்லாம் கேட்டிருக்காங்க, என்னங்க இன்னைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, இன்னைக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஓட்டு போடாம இன்னைக்கு ஒரு வளர்ந்துகிட்டு இருக்க கட்சி நாம் தமிழருக்கு போய் ஓட்டு போட்டீங்களே அப்படிங்கிற கேட்கறாங்க. ஆனா இருந்துட்டு போட்டுமே, இன்னைக்கு வளர்ற ஒரு கட்சி இன்னைக்கு 8000 ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா நான் போடுற ஓட்டு ஒரு 8001 இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப துணிச்சலா ரொம்ப தைரியமா பேசியிருக்காங்க. அதே நேர்காணல்ல ஒரு இடத்துல இந்த ஸ்டாலினையும் எடப்பாடியையும் வச்சு கிளின்னு கிழிச்சிருப்பாரு. அந்த ஒரு சிறு காணொலியை இப்ப இணைக்கிறேன். இந்த காணொலியை பாருங்க. அதுக்கப்புறம் நமது நாம் தமிழ்ச்சி உறவுகளுக்காகவே சில பாயிண்ட்ஸ், சில குறிப்புகளையும் எடுத்து கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பற்றி நான் அதன் பிறகு நான் சொல்றேன். முதல்ல இதை பாருங்க. தேர்தலில் 33 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. அவரை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்களே, ஏன் வாயால பேசினா பெரிய ஆளாயிரும் தானே மீனிங்? கில்லிங் சைலன்ஸ். அவரை கேப்டன் வந்தாரு, உடல்ல சரியில்லை, இருந்தா கேப்டனை யாரும் வீழ்த்தி இருக்க முடியாது. இப்ப கேப்டன் போனோம்னா அண்ணன் வர்றாரு. இப்ப அண்ணன் வரும்போது இவர் வீழ்த்த முடியல. அண்ணனை ஏன் வீழ்த்த முடியல? அண்ணன் வேற. அவர் களத்துல புள்ளியில இருந்து கிளம்பி வந்தவர். அவருக்கு 5-3-60 எல்லாம் அவர் வீழ்த்த முடியல. அவரை கருத்தால வீழ்த்த முடியல, ஏதாவது வீழ்த்த முடியல, அடிச்சு அவர் ஏறிக்கிட்டே இருக்காரு. அப்ப 33 லட்சம் ஓட்டு வாங்கினவரை கூட பேரை சொல்ல மாட்டேன்னு கில்லிங் சைலன்ஸ் பண்றீங்க. நெப்போட்டிசம், இது பொலிட்டிக்கல் நெப்போட்டிசம் இங்க நடக்கிறது. ஒரு தலைவரை ஒருத்தர் ஏத்துக்கிறது இல்ல, அங்கீகரிக்கிறதுக்கே பயப்படுது இந்த ரெண்டு கட்சி. இவரும் அவரை பத்தி பேச மாட்டாரு, அவரும் இவரை பத்தி பேச மாட்டாரு. ஏன் பேச மாட்டாங்கன்னா, நீங்க ஒரு விமர்சனத்தை அவர் மேல அடிச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, ஒரே ஒரு குற்றச்சாட்டுன்னு அவர் மேல அடிச்சீங்கன்னா அங்க இருந்து 1000 குற்றச்சாட்டு வரும். நீங்க ஒரு சின்ன துப்பாக்கி எடுத்து அப்படின்னு சீமான் துருவி அவர் அப்படி ஒரு பெரிய. என்ன நண்பர்களே, பாத்தீங்களா அவருடைய அந்த வார்த்தைகளை, அந்த கேள்விகளை நம்ம கேட்கும் போது நமக்கே ஒரு உற்சாகமா ஒரு ஊக்கமாவும் இருக்கு, ஒரு தைரியமா கேள்விகளை கேட்டிருப்பாங்க. சரி நண்பர்களே, அடுத்து சில பாயிண்ட்ஸ், சில குறிப்புகளை நமது கட்சி உறவுகளுக்காகவே எடுத்து கொடுத்திருக்காரு. நிச்சயம் நமக்கு அது உதவும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இப்ப அதிமுக ஆட்சியில் இருக்குன்னு வச்சுக்கீங்க. இப்ப இன்னைக்கு திமுக ஆதரவு ஊடகங்களான இந்த சன் டிவி, கலைஞர் டிவி எப்படி செய்தி போடுவாங்க அப்படின்னா, பாருங்க இந்த அதிமுக ஆட்சியில தினைக்கும் கொலை, கொள்ளை, குற்றம், பல பாலியல் குற்றங்கள், பல கொடுமைகள், இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஊடகங்கள்ல செய்தியில் போடுவாங்க. அப்படியே இந்த ஜெயா டிவில பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுது, அம்மா நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார், மிக சிறப்பான ஆட்சி நடக்குது, அந்த மாதிரி அந்த செய்தியில போடுவாங்க.
அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்தல் வந்துடும். அந்த தேர்தல்ல திமுக வந்து வெற்றி பெற்றுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த திமுக ஆதரவு ஊடகங்களான இந்த கலைஞர் டிவி, சன் டிவில எப்படி தெரியுமா செய்தி போடுவாங்க? ஸ்டாலின் வந்து மிகவும் நல்லாட்சி தருகிறார், தமிழகம் வந்து ஒளிர்கிறது, மிளிர்கிறது, அப்படியே மக்கள் வந்து பயனடைகிறார்கள், அந்த மாதிரிலாம் வந்து செய்தி போடுவாங்க. உடனே அப்படியே இந்த ஜெயா டிவில பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே உள்டாவா இப்ப பாருங்க, தமிழ்நாட்டுல வந்து அப்படியே கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள், போராட்டங்கள், பலவிதமான மக்கள் போராட்டங்கள், இந்த மாதிரி பல விடயங்கள், பல மோசமான ஆட்சி வந்து இவர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி மாதிரி அதுல செய்தி போடுவாங்க. இப்படி இந்த திமுக அதிமுக ஆதரவு ஊடகங்களுடைய இந்த ஒரு போலி முகத்தை வந்து அதுல வந்து கிழிச்சு தொங்க விட்டுருப்பாங்க. அதாவது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க ஆட்சியை பற்றி ரொம்ப பெருமையா பேசுகிறதும், அதே மாதிரி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஆட்சியை பற்றி ரொம்ப பெருமையா பேசுகிறதும், அதே மாதிரி எதிர்த்தரப்பை வந்து விமர்சிக்கிறதும், இந்த மாதிரியான இந்த ஊடகங்களுடைய இந்த கட்சிகளுடைய ஆதரவு ஊடகங்களுடைய இந்த போலி முகத்தை வந்து ரொம்ப கிழிச்சு தொங்க விட்டுருப்பாரு அந்த நேர்காணல்ல. இப்படி அவர் எடுத்து கொடுத்த இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். பாருங்க, இந்த திமுக அதிமுக ஆதரவு ஊடகங்களுடைய திருட்டுத்தனம், உண்மை முகம், போலி முகம் இதுதான் அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா மாறி மாறி இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தத்தில் மக்களுக்கு இது நல்லது பண்றது கிடையாது. அதாவது ஊடகங்களை வைத்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை தான் வந்து இவங்க கட்டமைச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி மக்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்லலாம். நிச்சயம் அவர் எடுத்து கொடுத்த அந்த பாயிண்ட்ஸ், அந்த குறிப்புகள் வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வந்து மக்களை வந்து நேரில் பார்த்து சந்திக்கும் போது, பேசும்போது இந்த மாதிரி இந்த ஊடகங்களுடைய உண்மை முகத்தையும் இந்த கட்சியினுடைய உண்மை முகத்தையும் வந்து நம்ம எடுத்து சொல்றது வாய்ப்பா இருக்கும். அவர்களுடைய நாடகத்தை வந்து தோல்விச்சு காமிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். இதன் மூலமா நாம் தமிழ்ச்சி மீதும் சீமான் மீதும் மக்களுக்கு வந்து ஒரு பெரும் மதிப்பும் ஒரு நன்மதிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக அடுத்து வரிய இருக்கிற 2026 தேர்தலில் நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால நண்பர்களே, ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் நாம வந்து அடுத்து 20 நாட்கள்ல வந்து தேர்தல் முடிவு வர இருக்கு. இந்த 2024 இந்த தேர்தலுடைய முடிவு வர இருக்கு. அதன் பிறகு நமது ஆட்டத்தை வந்து தொடங்கணும். 2026 இலக்கை நோக்கி நம்ம வேகமா பயணிக்கணும். நிச்சயம் வென்று காட்டுவோம் நண்பர்களே. சரிங்க நண்பர்களே, இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.